ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சால்னா வைக்க போறோம். இடியாப்பம் இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து இடியாப்பமும் பரோட்டா சால்னாவும். இது பரோட்டாக்கு மட்டும் இல்ல, இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சைட்ல வந்து யாராவது ஹோம்மேடு ஃபுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து 100 பேருக்கு பரோட்டா சால்னா பண்ண போறோம். மக்களை எல்லா மசாலாஸும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடி பிடிக்காம கிளறணும். அதுக்காக தான் கனமான ஒரு பாத்திரம் வச்சீங்கன்னா சீக்கிரமா அடி பிடிக்காது. நல்லா எண்ணெய் பெரியற மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். இந்த பச்சை மிளகாய் வந்து முதல்ல சேர்க்க கூடாது. சேர்த்தா அது நல்லா வதங்கி குழஞ்சிடும். கடையில இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வதங்கி முடிச்சதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா அது வந்து முழுசா இருக்கும். இப்போ நம்ம 100 பேருக்கு செய்யறதுனால இந்த வட்டைக்கு 1/4 வட்டைக்காவது தேவைப்படும். இந்த பாத்திரத்துக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மசாலா சேர்க்கணும். தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் கொஞ்சமா, அதை ஆட் பண்ணி எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்மளோட சால்னா ரெடி. இது யார் வேணாலும் வீட்டுல செய்யலாம். பியூர் வெஜ்ஜு சால்னா, ஹோட்டல் ஸ்டைல்ல அல்டிமேட்டா இருக்கும். இப்போ கடைசியா நம்ம ஒரு கொதிக்க விட்டு மல்லிப்பூனா போட்டு இறக்கப்போம். இப்போதாச்சா லைட்டா கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். வாங்க சாப்பிடலாம். உங்க இப்ப யாருக்காவது ஹோம்மேடு ஃபுட் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுட் தேவைப்படுறவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.